வணக்கம். திரையரங்கம் பல்டி இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் உன்னி சிவலிங்கம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் ஷான் நிகாம். அவருடன் படம் முழுக்க வருபவர் நம்முடைய சாந்தனு பாக்யராஜ். ஷான் நிகாமினுடைய 25வது திரைப்படம் இது. ஷான் நிகாம் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர் உதயன். சாந்தனு ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர் குமார். இவர்களுடன் வேறு 2 நண்பர்கள். இந்த 4 பேரும் அந்த ஊரில் கபடி வீரர்களாக இருப்பவர். பஞ்சமி அப்படின்ற பேரில் ஒரு கபடி குரூப் வச்சுக்கிட்டு இந்த 4 பேரும் அவங்களுடைய திறமையை பெரிய அளவில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய ஊர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்குது. வேலன் பாளையம் அப்படின்றது இவங்களுடைய ஊர் பேர். கோவை பகுதியில் பொள்ளாச்சிக்கு அருகில். அதே ஊரில் இருக்கக்கூடிய பொற்றாமரை அப்படின்ற பேரில் இன்னும் ஒரு கபடி குழு இருக்குது. அந்த கபடி குழுவில் இருக்கவங்களும் திறமைசாலிக தான் இருந்தால் கூட படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே காட்டக்கூடிய கபடி போட்டியில் பஞ்சமி அப்படின்ற இந்த குரூப் இருக்குல்ல, இவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த பொற்றாமரை அப்படின்ற அந்த கபடி குரூப்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் இருக்கிறார். அவர் யார் என்றால் பைரவன் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு பணம் முதலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ கந்து வெட்டிக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருக்குல்ல, அப்படி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரில் இயக்குனர் செல்வராகவன் படத்தில் நடிச்சிருக்கார். படம் ஃபுல்லாக வரக்கூடிய பெரிய கதாபாத்திரம். பசுத்தோல் போர்த்திய புலின்றாங்களே, அப்படி ஒரு கதாபாத்திரம் செல்வராகவன் கதாபாத்திரம். மற்றவங்க முன்னாடி தான் நல்லவே மாதிரியே காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் தான் எல்லா அயோக்கியத்தனங்களும் பண்ணுறது. இவர் சொல்கிறத தான் அவங்க வேலை பார்க்குறவங்க பண்ணுவாங்க. அது வெளியே தெரியாத அளவுக்கு குள்ளநரித்தனமாக படம் முழுக்க செயல்படக்கூடிய கதாபாத்திரம் அவர். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, இதுவரை வெற்றியை மட்டுமே பார்த்துருக்கக்கூடிய பஞ்சமி கபடி குரூப்பை சேர்ந்த இந்த 4 இளைஞர்களும் சாந்தனு சொல்கிறத கேட்டுட்டு ஆக்சுவலாக பொற்றாமரை குரூப்பு கூட போய் ஜாயின் பண்ணி வேறொரு குரூப் கூட மோதி அப்படின்ற மாதிரி வருவாங்க. இந்த வேறொரு குரூப் பெருமாள் சோடா அப்படின்ற பேரில் ஒரு கம்பெனி, சோடா கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அது அல்ஃபோன்ஸ் புத்திரான் டைரக்டர் இருக்கார் இல்லையா, பிரேமம் படத்தினுடைய டைரக்டர். அவர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அவருடைய இடத்தை பிடிச்சி இப்போ ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் பைரவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய செல்வராகவன். அதனால் தனிப்பட்ட முறையில் அவங்க 2 பேருக்குள்ளேயே என்மீட்டு இருக்குது. அப்போ என்மீட்டு இருக்கும்போது அந்த குரூப்பை எதிர்த்து கபடி போட்டியில் போய் விளையாட போய் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அல்ஃபோன்ஸ் புத்திரன் எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே கடுப்பாகி போயிருப்பார். இது போக இன்னும் ஒரு லேடி கேரக்டர், அதுவும் இதே மாதிரி ஆன்டி சோஷியல் கேரக்டர் தான், சமூக விரோத கேரக்டர் தான், அடாவடித்தனங்கள் பண்ணக்கூடிய கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ஜீமா. அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது பூர்ணிமா இந்திரஜித். இப்போ என்னென்னா கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 3 தாதா குரூப். செல்வராகவன் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக விரோத குரூப்பு, அல்ஃபோன்ஸ் புத்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய இன்னொரு சமூக விரோத குரூப், இந்த ஜீமா அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் பூர்ணிமா இந்திரஜித் நடிச்சிருக்காங்களே, அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆன்டி சோஷியல் குரூப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கக்கூடிய அந்த உலகம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது செல்வராகவனுடைய குரூப்பில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தங்களையே மீறி இந்த 4 இளைஞர்களும் போய் இணைத்துக் கொள்கிறார்கள். உண்மையாகவே பார்த்திங்கன்னா கபடி விளையாண்டுக்கிட்டு பேர் புகழை வாங்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அப்படி இருந்த 4 இளைஞர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நயவஞ்சக குரூப்பில் போய் தங்களை இணைச்சி கிட்டத்தட்ட ஒரு அடாவடித்தனங்கள் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பண்ணி வெட்டு குத்து இப்படின்ற லெவலுக்குலாம் போய் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களையும் செய்வதற்கு சிறிது கூட அஞ்சாமல் அப்படின்றது மாதிரி ஆகி இப்படிப்பட்ட இதில் அவங்க ஆகி இதுவரை நினச்சி பார்க்க முடியாத ஒரு விரும்பத்தகாத வன்முறை உலகத்திற்குள் அந்த 4 இளைஞர்களும் நுழைந்து விடுவார்கள். படத்தில் காவேரி அப்படின்ற ஒரு இளம்பெண் கதாபாத்திரம் வருது. அந்த காவேரி அப்படின்ற கதாபாத்திரத்தை மனசுக்குள்ளே ஷான் நிகாம் நேசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஷான் நிகாம் மேலே காவேரிக்கு காதல் இருக்கிறது. அவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதலை கவித்துவ தன்மையுடன் படத்தில் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் வரக்கூடிய காட்சிகளை நம்மையே மறந்து நாம் ரசிக்கிறோம். அந்த காவேரியினுடைய அண்ணனுக்கு எப்படிப்பட்ட விபரீதமான ஒரு நிலையை செல்வராகவன் உண்டாக்குகிறார் என்பதை தெரிந்த பிறகுதான் ஷான் நிகாம் செல்வராகவன் எந்த அளவிற்கு கயவன், அயோக்கியத்தனங்கள் நிறைந்த மனிதன் என்பதை கண்டுபிடித்து அவரை எதிர்ப்பது இனிமேல் தன்னுடைய தலையாய கடமை என்ற தீர்மானத்திற்கு வருகிறார். அவர் அந்த தீர்மானத்திற்கு வந்த பிறகு அவருடன்
துணையாக அவருடைய 3 நண்பர்களும் இருக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் சாந்தனு கதாபாத்திரம் எந்த அளவிற்கு குள்ளநரித்தனம் கொண்ட கதாபாத்திரம் என்பதை உணரக்கூடிய ஷான் நிகாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், இங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிரு, இனிமேலும் இங்கே இருந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நானே உன்னை கொன்னுருவேன். தன்னுடைய உயிருக்குயிரான நண்பனை பார்த்து அவர் கூறுவதைப் போல ஒரு காட்சி வருகிறது. அவர் நினைத்ததைப் போலவே படத்தினுடைய கிளைமேக்ஸில் குமார் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சாந்தனு ஜீமா என்ற அந்த பெண்ணுடன் இணைந்து எப்படி சமூக விரோத செயல்களை செய்கிறார் என்பதை காட்டுகிறார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. உதயன் கதாபாத்திரத்தில் ஷான் நிகாம் மிக அருமையாக நடித்திருக்கிறார், மிக இயல்பாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். படம் முழுக்க இவருடைய அருமையான நடிப்பை நாம் பார்க்கிறோம். குமார் கதாபாத்திரத்தில் சாந்தனு பாக்யராஜ் மிக இயல்பாக நடித்திருக்கிறார். பொற்தாமரை பைரவன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் செல்வராகவன். இயல்பான பெர்ஃபார்மன்ஸு, கேஷுவலாக எந்த விதமான அலட்டனும் இல்லாமல் அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் செல்வராகவனை தவிர வேறு யாரை போட்டிருந்தா கூட இந்த அளவிற்கு பொருத்தமாக இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். சோடா பாபு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அல்ஃபோன்ஸ் புத்திரன். எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தில் நடித்து தன்னுடைய திறமையை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. ஜீமா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பூர்ணிமா இந்திரஜித் தன்னுடைய மிடுக்கான நடிப்பை தான் வரக்கூடிய காட்சிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். காவேரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரீத்தி அஸ்ரானி மிக இயல்பாக நடித்திருக்கிறார். சிறிது கூட செயற்கைத்தனம் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவர் வரக்கூடிய காட்சி ஒன்று கூட இல்லை. அந்த அளவிற்கு மிகவும் கேஷுவலாக அவர் நடித்திருக்கிறார். அயோத்தி திரைப்படத்தில் நடித்து தனக்கென ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கக்கூடிய பிரீத்தி அஸ்ரானியை இந்த கதாபாத்திரத்தில் பார்க்கும்போது அவர் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் நமக்கு உண்டாகிறது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். இவர் இசையமைத்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. பாடல் காட்சிகளில் இவர் தன்னுடைய தனித்திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவருடைய பின்னணி இசை பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அலெக்ஸ் ஜே புலிக்கல் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இவருடைய பங்களிப்பு நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. சிவகுமார் வி பணிக்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவருடைய படத்தொகுப்பு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய சண்டை காட்சிகளை அமைத்திருப்பவர் விக்கி. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சண்டை காட்சிகளுமே அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. தமிழ் மலையாளம் ஆகிய 2 மொழிகளில் உரையாடல்களை கொண்ட திரைப்படம் இது. மாறுபட்ட ஒரு கதைக்கருவை எடுத்து மிகவும் சுவாரஸ்யமாக இந்த திரைப்படத்தை இயக்கியதற்காக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் உன்னி சிவலிங்கத்தை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். பல்டி என்ற இந்த மலையாள திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு அருமையான அனுபவமாக கட்டாயம் இருக்கும்.